ஹாய் கைஸ் வெல்கம் பேக். ஸோ உங்ககிட்ட இருக்கிற அட்மிஷனையும் ஓப்பன் பண்ணிட்டு கீழே புதுசாக உங்கள்கிட்ட நீங்கள் எந்த சைஸில் எடிட் பண்ண நினைக்கல ஜஸ்ட் அந்த சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாங் பிஜிஎம் இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணும் குயிக்காகவும் ஷார்ட் ஸ்வீட்டாகவும் பார்த்தலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்கா நான் கொடுத்துருக்க வீடியோ எல்லாமே நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்க லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜஸ்ட் கிளிக் பண்ணி அவனோட பேஜுக்கு போகும். ஸோ அதில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எல்லா வீடியோமே நீங்கள் வந்து டெவலப் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பேக்ரவுண்ட் வீடியோ நீங்கள் செல்ல போயிட்டு மேலே புதுசாக கொடுத்து நீங்கள் பேக்க ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த வீடியோ நீங்கள் செல்ல போயிட்டு கீழே மோசல் போயிட்டு இந்த ஆப்ஷனில் போயிட்டு லைட்டு நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த வீடியோ நீங்கள் ஆட் பண்ண சாங் எந்த வரைக்கும் இருக்காமல் பாருங்கள். ஸோ உங்களுக்கு கம்மியாகிடுச்சுனாக்க ஜஸ்ட் அந்த வீடியோ நீங்கள் செல்ல போயிட்டு இந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷனில் பண்ண டைமுக்கு ஏற்ற மாதிரி எஸ்டினரும். ஓகே, இதுக்கு வந்து பண்ண ஒரு சின்ன எஃபெக்ட் வந்து பண்ண ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அந்த வீடியோ நீங்கள் செல்ல போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க கலெக்டில் கீழே மூவ் பண்ணாக்க சேச்சுரேஷன் வைப்ரேஷன் ஒரு எஃபெக்ட் இருக்குது. அது நீங்கள் செல்ல போயிட்டு சண்டை செட்டிங் விட்டு ஜஸ்ட்டு சேச்சுரேஷன் மட்டும் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு +100 வச்சுக்கோங்க சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நேம் வீடியோ ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்கா கரெக்டாக நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே பிசங்க விட்டு மீட்டை கொடுத்து நீங்கள் யாருக்காக க்ரியேட் பண்ணுறீங்க வீடியோ ஸோ அவங்களுடைய நேம் முடியும் ஃபஸ்ட் லெட்டர் நீங்கள் வந்து பண்ணாக்க மேல் பிசங்க கொடுத்து நீங்கள் பண்ணாக்க ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த வீடியோ நீங்கள் ஆட் பண்ணி இந்த வீடியோ லாஸ்ட் எண்ட் வரைக்கும் இருக்காமல் பாருங்கள். ஸோ நான் கம்மியாக இருந்துச்சுனாக்கா ஜஸ்ட் நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே சேம் இடத்துல ஜஸ்ட் இந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணுறது கம்ப்ரஸ் பண்ணுறது பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். ஜஸ்ட் அதுக்கு வந்து பண்ணாக்க ஜஸ்ட் அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் மேலே குரோமாக்கியும் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்க்ரீன் இருப்பாருங்க அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அவ்வளோதான். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு மறுபடியும் நீங்கள் ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு கலெக்டில் எக்ஸ்பிரஷன் கம்மான்னு எஃபெக்ட் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு சாண்டை செட்டிங் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் மட்டும் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ கீழே காமா இருக்குது அதையும் கிளிக் போயிட்டு ஒரு 0.800 சம்திங் கிட்ட நீங்கள் வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. ஸோ வேணால் நம்ம அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு மறுபடியும் நீங்கள் ஆட் எஃபெக்ட்டில் மறுபடியும் கலெக்டில் இப்போ கீழே மூவ் பண்ணாக்க சேச்சுரேஷன் வைப்ரேஷன் எஃபெக்ட் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு சாண்டை செட்டிங் கொடுத்து ஜஸ்ட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு +100 வச்சுக்கோங்க சொல்லலாம். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோவில் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைட்டாக ஒரு ப்ளூ கலர் வரும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்கா நீங்கள் ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு மறுபடியும் கனெக்டில் இப்போ கீழே மூவ் பண்ணாக்கா ரீப்ளேஸ் கலர் ஒரு எஃபெக்ட் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு சாண்டை செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் கலருக்கு நேர் கலர் இருக்குது அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பென்சில் ஐக்கன் இருப்பாருங்க அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு கரெக்டாக அந்த ப்ளூ கலர் எங்கே இருக்கோ கரெக்டாக ஒரு டார்க் ப்ளூ கலரில் இருக்கும் ஜஸ்ட்டு அந்த கலரை வந்து பண்ணாக்க மூவ் பண்ணி இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் எங்கே இருப்பாருங்க அதை நீங்கள் செலக்ட் பண்ணால் ஜஸ்ட் கீழே ஆட் ஆயிரும். ஸோ இப்போ அந்த கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ கீழே நியூ கலருக்கு நேரம் ப்ளூ கலர் இருக்குது அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதே நீங்கள் பென்சில் ஐக்கனை கொடுத்துட்டு இப்போ கீழே தண்டு வருது பாருங்கள். ஸோ அதோடைய கலர் ப்ரௌன் கலர் நீங்கள் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு அது +ஐயும் கொடுத்தா ஜஸ்ட் அந்த கலர் கீழே ஆயிரும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வந்து பண்ணாக்க த்ரெஷ்ஹோல்டு இருப்பாருங்க அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு வேல்யூ மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணால் ஸோ அதுவும் பண்ணால் ப்ளூ கலர் மறைஞ்சு வந்து பண்ணாக்க அந்த ப்ரௌன் கலராக வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆயிரும் சொல்லலாம். ஒரு 17 இல்லை 75 வச்சுக்கோங்க போதும், அவ்வளோதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதுலேயே வந்து இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் இப்போ மேட் மாஸ்கிங் இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு லாஸ்ட் எஃபெக்ட்டை வேபினி இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாண்டை செட்டிங் கொடுத்துங்க ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே மூவ் பண்ணாக்க ஆங்கிள் இருக்கும் அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஒரு 90 டிகிரிக்கு அப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ மேல் மூவ் பண்ணாக்க எண்டு இருக்குது அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ வேல்யூ வந்து பண்ண லைட்டாக கம்மி பண்ணால் ஸோ கீழேருந்து அந்த தண்டு மறிது உங்களுக்கு தெரியுதா. ஸோ ஒரு இந்த அளவுக்கு நீங்கள் வச்சுட்டு கீழே மூவ் பண்ணால் ஃபெதர் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இது வேலையை இன்க்ரீஸ் பண்ணால் ஸோ அதுவும் பண்ணாக்க கீழே அந்த மர்ஜிதும் பண்ணாக்க ஸ்மூத்னஸாக வந்து பண்ண கிடைக்கும். ஸோ ஓகே, ஜஸ்ட்டு கரெக்டாக உங்களுக்கு அந்த வீடியோக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து பண்ணாக்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சொல்லலாம். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இந்த தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதோட சைஸ் கம்மி பண்ணுறதா நீங்கள் கம்மி பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஜஸ்ட் நான் வந்து பண்ணாக்க செட் பண்ணிவிட்டேன். ஓகே, ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க உங்களுடைய நேம் எத்தனை லெட்டர் இருக்கோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ண சாங்குக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வந்து பண்ண ஒரு புக் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா அப்போ வீடியோ ஆட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க நான் செகண்ட் வீடியோ ஆட் பண்ணுறதுக்கான அந்த புக் மார்க் வந்துட்டு கீழே புதுசாக விட்டு மீட்டை கொட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் எடிட் பண்ண வேண்டிய அந்த நேமுடைய செகண்ட் லெட்டரை வந்து பண்ணாக்க நான் வந்து ஆட் பண்ணிவிட்டு மேலே புதுசாக கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஆட் ஆயிடுச்சு. ஆட் பண்ணி இதுவும் வந்து பண்ணாக்க சாங் எண்ட் வரைக்கும் இருக்காமல் பாருங்கள். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுனாக்கா நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே சேம் இடத்துல அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ண டைம் கேட்குறோம் கம்ப்ரஸரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண வீடியோக்கு வந்து பண்ணாக்க எஃபெக்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நம்ம முன்ன ஃபஸ்ட்டு ஆட் பண்ண அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு
இந்த பாக்ஸ் இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் காப்பி லேயர் பாருங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த வீடியோ நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதே பாக்ஸ் உங்களுக்கு பேஸ்டல் கேர்மா இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த பக்கெட்டை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கன் உங்களுக்கு ஆஃப் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் இல்லைன்னா ஆஃப் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணால் ஜஸ்ட் அந்த எஃபெக்ட் வந்து பண்ணாக்க இதில் ஆட் ஆகிடும். இப்போ ஆட் பண்ண அந்த வீடியோ நம்ம செலக்ட் பண்ணிட்டு கீழே மார்சல் போய்ட்டு இந்த சைடில் ஃபஸ்ட்டாக மீல் போய்ட்டு இதை மூவ் பண்ணி நெக்ஸ்ட்டு இதுக்கு ஃபஸ்ட்டு லெட்டருக்கு பக்கமாக நீங்கள் வந்து பண்ணாக்க செட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதே சேம் மெத்தடில் நெக்ஸ்ட்டு லெட்டரு வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதுவும் அதே மாதிரி தான் ஜஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த வீடியோ நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதே பாக்ஸ் கொடுத்து இப்போ டேட்டா நீங்கள் பேஸ்ட் ஸ்டைல் கொடுத்தா ஜஸ்ட் அந்த எஃபெக்ட் இதில் ஆட் ஆயிடும். நெக்ஸ்ட் அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மார்சல் போய்ட்டு இதை அப்படியே மூவ் பண்ணி நெக்ஸ்ட் இதில் அப்படி நீங்கள் செட் பண்ணிட்டுருக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் இதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ணுற அந்த நேம் லெட்டரை வந்து ஒன் பண்ண நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேம் எல்லாமே எடிட் பண்ணிட்டு முன்னாடி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து பண்ணாக்க கரெக்டாக செட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் பில்லு பார்த்துமே உங்களுக்கு ஆட் ஆச்சா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே செட்டிங் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டு நீங்கள் வந்து பண்ணாக்க 60 இருந்தால் 60 வச்சுக்கோங்க, இல்லைனா 30னா 30 வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு மேலே டேட்டா நீங்கள் வந்து பண்ணாக்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பில்லில் பார்த்துட்டீங்க இதில் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ண ஒரு பிரெல் மாதிரி சர்க்கிள் எஃபெக்ட் வரும். ஸோ அது வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி கரெக்டாக அந்த லாஸ்ட் எண்டில் வந்து பண்ண ஒரு எஃபெக்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுவும் ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள்கிட்ட ஏதாவது VPN இருந்துச்சுனாக்க ஜஸ்ட் உங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நாம் இதுக்கு யூஸ் பண்ணுற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா CapCut ஆப். இந்த ஆப் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ அப்படி இல்லைன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு என்னோட பேஜுக்கு போகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க கொடுத்துருக்கேன். மறக்காமல் நீங்கள் டவுன் பண்ணி நிற்கோங்க. ஓகே, ஜஸ்ட்டு நீங்கள் டவுன் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ண உங்களுக்கு வந்து பண்ண இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நியூ ப்ராஜெக்ட்னு இருப்பாங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் அலைட்மோஷனில் எக்ஸ்போர்ட் பண்ணிங்களா ஜஸ்ட் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, நான் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ கீழே இங்கே HDனி இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே ஆட்ன்றதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க ஆட் ஆயிரும். நீங்கள் ஆட் பண்ணி லாஸ்ட் எண்டில் வந்து பார்த்தா ஒரு பிளாக் கலர் மாதிரி ஒரு லேயர் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு கீழே டிலீட் ஆப்ஷன் இருக்கா கொடுத்து நீங்கள் பண்ணாக்க டீல் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் பிரெல் எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே எஃபெக்ட் இருக்கு பாருங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் வீடியோ எஃபெக்ட் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்லேயே ஃபஸ்ட் எஃபெக்டாக ஹோலோ பிரெல்னு இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டிக் ஐக்கனே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க சொல்லலாம். ஸோ இப்போ இந்த பிரெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் பண்ணாக்கா ட்ராப் பண்ணி பண்ணாக்க கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இந்த அளவுக்கு போதும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய நேமு கரெக்டாக எங்கே முடியுதோ ஸோ அந்த இடத்துக்கிட்ட நீங்கள் வந்துக்கோங்க. ஓகே, ஸோ அந்த இடத்துக்கு வந்துட்டு இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ எஃபெக்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டுக்கு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிங்கனாக்கா பட்டர்ஃப்ளைன்ஸ்னு இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் நாம் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா செகண்டாக இருக்கு பாருங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த டிக் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு கம்மியாக இருந்தால் போதும். ஜஸ்ட் அதனால நம்ம ட்ரா பண்ணி கரெக்டாக ஒரு இவ்வளோ வச்சுக்கலாம். ஓகே, ஸோ கரெக்டாக அந்த வீடியோ ஸ்டார்டிங் மறுபடியும் வந்துக்கோங்க. ஓகே, மறுபடியும் இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் வீடியோ எஃபெக்டில் போய்ட்டு ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே நீங்கள் லாஸ்ட்டுக்கு மூவ் பண்ணாக்கா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2, 3Dன்னு இருப்பாங்க அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறையா இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆர்ட் இருக்குது, டைமண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இமேஜோடு நல்லா இருக்குது. ஓகே, ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிட்டு இந்த டிக் ஐக்கனை கூட்டினா ஜஸ்ட் வந்து பக்கம் ஆட் ஆயிரும். நீங்கள் ஆட் பண்ணி கரெக்டாக இதை வந்து பண்ணாக்க சாங்கு எண்டு வரைக்கும் நீங்கள் பண்ணாக்க ட்ராப் பண்ணி விட்டுக்கோங்க சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் பிரிவில் பார்த்த மாதிரி அந்த வீடியோ உங்களுக்கு கிரியேட் ஆச்சா. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இந்த ஆப்ஷனுக்கு போயிட்டு இதை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ மேலே எஸ் பட்டன் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணால் ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பெக்ட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணும். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.